இயேசுவுக்கே நன்றி. பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, கடவுள் தம் ஒப்பற்ற செல்வமான தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்கள் குறைவுகள் அனைத்தையும் மகிமையில் நிறைவாய் மாற்றுவார். ஆகவே இன்று நாம் வந்திருப்பது நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாய் மாற்றப் போகிறார். இங்க வந்திருக்கிற பிரதர் கிஷோ அல்ல, இங்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அல்ல, எங்களை அழைத்த உன்னதமான ஆண்டவர் இயேசு. அவர் நம் குறைவுகளை மாற்ற ஆயத்தமாயிருக்கிறார். மாற்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சீடர்களை அவர் அனுப்புகிற பொழுது அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அருள் அடையாளங்கள் வழியாக கடவுள் அவர்களோடு உடன் இருந்ததை, இயேசு உடன் இருந்ததை உறுதிப்படுத்தினார். Praise the Lord. ஆண்டவர் அவர்களோடு உடன் இருக்கிறார் என்பதை அவர் அனுப்புகிற ஊழியர்கள் வழியாக உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியிலே செயலாற்ற இருக்கிறார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் என்னோடும் என் வார்த்தைகள் உங்களோடும் இணைந்திருந்தால் என்ன செய்வார் என்று சொன்னார். ஆறாவது, எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டில் பைபிள் இருக்கு? எத்தனை பேர் வீட்டில் தனிப்பட்ட பர்சனல் பைபிள் இருக்கு? எனக்கு மொபைல் போன் இருக்குன்றவங்க, அத மாதிரி எனக்கு தனிப்பட்ட பைபிள் இருக்குன்றவங்க, யூ ஷுட் ஹேவ் அ பர்சனல் பைபிள். பிரியமான அன்பு சகோதரங்களே, நாங்கள் ஒரு ரோடுக்கு போகிறோம், ஒரு மேப் பார்க்குறோம், எங்கிருந்து எங்கே போகலாம் என்று சொல்லி அது எங்களுக்கு இன்றைக்கு இலகுவாயிட்டது. கூகுள் மேப் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லை ஆப்பிள் ஃபோன் அடித்தோன்னே கூகுள் மேப் இங்கேருந்து இங்கே போகணும்னா காட்டும், எந்த வழியாக போகணும், எப்படி போகணும். சில நேரத்தில் இந்த ரூட்டாலையும் போகலாம், ஆனால் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஆகவே வேறு ரூட் எடுத்து போங்க, எப்படியாவது நீங்கள் போக வேண்டிய வழிக்கு அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று அது காட்டுவது போல நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு கூகுள் மேப்பை விட மேலான ஒரு வழிகாட்டியாக இந்த இறை வார்த்தை நமக்கு இருக்கிறது. புனித அகுஸ்தீனார் சொல்லுகிறார், இறை வார்த்தை இது எனக்கு கடவுள் எழுதின காதல் கடிதம். காதல் கடிதம் என்று சொன்னால் இட்ஸ் a personal letter, ஒரு தனிப்பட்ட கடிதம். தன்னுடைய அன்பை, தன்னுடைய அவருடைய ஆதரவை, அவருடைய கரிசனையை, அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் எழுதி தன் விரும்பின நபரிடம் கொடுக்கின்ற ஒரு பர்சனல் லெட்டர். அவர் தனிப்பட்ட ரீதியாக நாம் ஒவ்வொருவருக்கு எழுதின ஒரு கடிதம். இது வெறும் கதை புத்தகம் அல்ல, இது உயிருள்ள வார்த்தை. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, வார்த்தை உயிருள்ளது, இது ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளிலும் கூர்மையானது, கேட்கிறவர்களுடைய உள்ளத்தையும் கிழிக்கும், போதிக்கின்றவர்களுடைய உள்ளத்தையும் கிழிக்கும், எல்லோருடைய உள்ளத்தையும் தாக்கும், உள்ளங்களை ஊடுருவிப்பாயும், மூட்டும் அச்சங்கள் எலும்புகளை ஊடுருவிப்பாயும், ஆற்றல் மிக்கது.